Hi friends, நான் உங்கள் சுபதா zacs kitchen இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான். நான் ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தேன். அதோட vlog வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் பெங்களூர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஐக்கியா இப்போ பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சென்னையிலேருந்து பக்கத்து லொக்கேஷன் ஐக்கியா போகணும் அப்படின்னா நம்ம ஹைதராபாத் தான் போக வேண்டியது இருந்தது. அண்ட் அப்போது பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு நிறைய ஷிப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. பட் இப்போது பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஷிப்பிங் பண்ணுறதா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கேள்விப்பட்டேன். சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் பெங்களூர் போயிருந்தப்போ ஐக்கியா விசிட் பண்ணோம். ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் பார்த்திங்கன்னா நிறையா பெங்களூர் ஐக்கியாவில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதில் எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஐக்கியாவில் தான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றதுலாம் அடுத்து கூட வரக்கூடிய விலாகில் நான் ஐக்கியா ஷாப்பிங் ஹாலில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஐக்கியா மேலே அண்ட் கீழே 2 ஃப்ளோராக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே நம்மளுக்கு இந்த மாதிரியான டெமோஸ் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வீட்டுக்கு தேவையான சோஃபாஸாக இருக்கட்டும், ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், லைட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே டெமோ. இந்த எல்லா பீசஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெமோஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாத்துலேயுமே டேக்ஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் காட்டுறேன். அண்ட் இது எல்லா டேக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அது எந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இதுவுமே ப்ரைஸஸோடு மென்ஷன் பண்ணி அதோடைய லொக்கேஷன் எங்கே அப்படின்றதையும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் வாங்க வந்தது பார்த்திங்கன்னா ஒரு செஸ்ட் ஆஃப் ட்ராஸ் வாங்கலாம். என்னுடைய ஆஃபீஸ் செட்டுக்கு செஸ்ட் ஆஃப் ட்ராஸ் தேவைப்பட்டு இருந்தது. ஸோ அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது செஸ்ட் ஆஃப் ட்ராஸில். நான் நிறைய வெப்சைட்ஸ், ஆன்லைன் வெப்சைட்ஸில் கூட நான் செஸ்ட் ஆஃப் ட்ராஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை. குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிஸ் அங்கே இருந்தது. இப்போ ஒரு 7,000 பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய குவாலிட்டியும் ஆப்வியஸ்லி ஹையர் ப்ரைஸஸில் இருக்கக்கூடிய குவாலிட்டிலையுமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கிச்சனுக்கு கூடிய நம்ம இந்த ஸ்டாண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான ஸ்பைஸ் ஹோல்டர்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா அங்கே நிறைய டெமோ பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன மாதிரியான பொருட்கள் வைக்கலாம் அப்படின்றதையுமே அங்கே அவங்களோட ப்ராடக்ட்ஸை வச்சே டெமோ பண்ணி டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் மாதிரியே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரேக்ஸை நீங்கள் அப்படியே ரெடிமேடாக வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட கிச்சனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த ஒரு ரேக்ஸுமே நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது எல்லாமே எஸ்எஸ்ல பண்ணிவிட்டு அண்ட் ஐக்கியாவில் இருக்கக்கூடிய கிச்சன் ப்ராடக்ட்ஸை வச்சு, யூட்டன்சில்ஸை வச்சு அதில் எந்த மாதிரிலாம் நம்ம அடுக்கி வைக்கலாம் அப்படின்றத டெமோ பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வுட் ஒர்க்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் இதை நம்ம வாங்கிட்டு போயிட்டு கிச்சனில் அப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இது வித் வீல்ஸோடையே இருக்குது. ஸோ இது மூவபிள் அப்படின்றதுனால நம்ம எல்லாமே பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருலேயுமே இந்த மாதிரி ரெட் டேக்ஸ் இருக்கும். இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எந்த இடத்துல இந்த ப்ராடக்டோட ஸ்டாக் இருக்குது, அதை நம்ம எங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்றது. அடுத்து நாங்கள் செஷன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸோடைய செஷனுக்கு வந்தோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் பார்த்திங்கன்னா அது பெரிய பெரிய தேக்ஷாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுவுமே நிறைய இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்ஸ்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் எனக்கு என்னமோ இப்போ ரீசெண்டாக ஃபீல் ஆனது என்னென்னா ஐக்கியாவில் நான்ஸ்டிக்ஸ் வாங்குறது ஓவராலாக கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி எனக்கு அப்படி தோணுது. ஏன்னா நான்ஸ்டிக் பக்கத்தில் போகக்கூடிய க்ரௌட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே நிறைய பேர் விரும்பி பை பண்ணாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ஹியூஜ் வெரைட்டி பார்த்தேங்க ஐக்கியாவில். வேறு லெவலில் இருந்தது அதோடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அடுத்து மோட்டர் பெஸ்டால்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கிரானைட்டில் ஒரு சில ஃபியூ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஆப்வியஸ்லி ஐக்கியாவில் ராஷ் குக்கர்ஸோட கொஞ்சம் கம்மியாக தான் கலெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த இடிகளுடைய வெரைட்டிஸில். ஸோ நானும் ஹஸ்பண்டும் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம் அந்த இடத்துல நின்று. இங்கே இது நல்லா இருக்குது, மோட்டர் பெஸ்டால் இருக்குது, அதாவது இரிகள் இருக்குது, ஆனால் நம்ம கடையை விட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபன்னியாக பேசிகிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டபுள் கேலண்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிக்கானில் வரும். அண்ட் இந்த கொலண்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஹியூஜ் வெரைட்டி இருந்தது. இதில் இந்த சிலிக்கான் பேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் நல்லாவே சேவ் ஆகும். இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து திரும்ப க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் நல்லா சேவ் ஆகும். இது பிளாஸ்டிக்ஸ் கிடையாது, சிலிகான்ஸ். அடுத்து போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஸு, கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வைக்கக்கூடிய ஜார்ஸ். இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸோடைய ஜார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஹைதராபாத் ஐக்கியா போயிருந்தப்போ ஒரு சில கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்றதுனால நான் ஜார்ஸ் எல்லாம் பெருசாக பை பண்ணல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்வேர்ஸில் ஒரு பெரிய கலெக்ஷன்ஸ் அங்கே வந்து இருக்குது. ஸோ பேக்வேர்ஸில் கப் கேக் ஹோல்டர், கப் கேக் ட்ரேஸாக இருக்கட்டும், பிட்ஸா ட்ரேஸ், அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் கப்ஸு, மெஷரிங் ட்ரேஸ், அப்புறம் வந்து கேக் டெக்கோர் இது இந்த டேபிள்ஸு, செராமிக்கில் ஹியூஜ் வெரைட்டி இன் ஐக்கியா அண்ட் குவாலிட்டி ஆஃப் செராமிக்ஸ் அண்ட் சர்வர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரேஸ், பேக் அண்ட் ஸ்வீட்ஸ் போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணுற மாதிரியான ட்ரேஸ், அதை நம்ம செட் பண்ணுற மாதிரி ட்ரேஸ், அதுவுமே நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னோடய ஹால் வீடியோவில் நான் காட்டுறேன். அண்ட் சிலிகான் ப்ரஷஸ் இருந்தது. நீங்கள் அந்த பிட்ஸா டோஸ்லாம் பண்ணுறதுக்கு ரோலிங் பின்ஸு, அது எல்லாமே குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருந்தது. ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு அங்கேயே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நான் சொல்லணுன்றது கிடையாது. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் அண்ட் ஆஃபர் அவங்க வந்து ஒரு டேகே போட்டிருந்தாங்க. வி டோன்ட் செல் இன் எம்ஆர்பி அப்படின்ற மாதிரி ஒரு டேக்ஸே நிறைய இடத்துல இருந்தது. ஸோ அன்னைக்கு ஒரு மேபி அன்னன்ன டேஸ்க்கு மாறுமா இல்லை இது ஸ்டாண்டர்டாக ஒரு ஆஃபர் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஓவராலாக எல்லா ப்ராடக்ட்ஸுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆஃபரில் வந்து இருந்தது. எம்ஆர்பியை விட கொஞ்சம் கம்மியாகவே வந்து இருந்தது அந்த இடத்துல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ்லேயுமே வந்து ஒரு ஹியூஜ் வெரைட்டி இருந்தது. இப்போ இந்த மாதிரியான வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நல்லாவே வந்து நல்லா போயிட்டுருக்கு. பட் இந்த வாட்டர் பாட்டிலில் இதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் நான் வீட்டில் வச்சுருக்கேன். பட் எனக்கு இதில் க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சின்ன வாய் இருக்கிறதுனால க்ளீனிங் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த பாட்டில்ஸ் வந்து வாங்கலை. உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அதை க்ளீனிங் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பை பண்ணுங்கள். ஸோ அடுத்து நாங்கள் என்ட்ரான இடம் வந்து பார்த்திங்கன்னா செராமிக்ஸோடைய பிளேட்ஸ், பவுல்ஸ் அண்ட் சர்வ்வேர்ஸில் தான் வந்து நாங்கள் என்ட்ரானோம். ஹியூஜ் வெரைட்டி அண்ட் ஹியூஜ் ஸ்டாக்கில் வந்து நம்மளுக்கு வந்து இருந்தது. பட் இந்த வட்டம் நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா ஐக்கியாவில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸில் வந்து அவைலபிளாக இல்லை. வெறும் ஃபியூ பீசஸ் தான் சிங்கிள் பீஸில் வந்து அவைலபிளாக இருந்தது. மற்றபடி எல்லாமே செட் ஆஃப் 4, செட் ஆஃப் 6, செட் ஆஃப் 8 இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு பீசஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எடுக்க முடியலை. இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே பன்ச்சஸாக போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, செட் ஆஃப் 4 அந்த மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும். ஒரு சிங்கிள் ட்ரேஸாக டிஸ்பிளேக்காக அந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து அதை இந்த வட்டம் வந்து ஐக்கியாவில் அந்த ஆப்ஷன் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி செட்டில் தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நானுமே பை பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் உங்களுக்கு அடுத்த ஹாலில் காட்டுறேன். அண்டு செராமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெரைட்டி வந்து சூப்பராக இருந்தது. கலர்ஸை வந்து சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. நிறைய யூனிக் கலர்ஸ் இருந்தது. அதே ஒரு ஒயிட் அந்த மாதிரி போகாமல் நல்ல வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது. அண்ட் இந்த மாதிரியான வுட்டன் பவுல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸோட குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது. பட் எங்களுக்கு தேவைப்படல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நான் நிறைய செராமிக்ஸ் தான் பை பண்ணேன். அண்ட் இந்த மாதிரியான வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்குரிய வாட்டர் கண்டெய்னர்ஸ் ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான கண்டெய்னர்ஸ் இருந்தது. அடுத்து ஒயின் கிளாஸஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெசர்ட் சர்வ் பண்ணக்கூடிய கிளாஸஸாக இருக்கட்டும், ஜூஸ் கிளாஸஸாக இருக்கட்டும், அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் வெரைட்டி வந்து நம்மளுக்கு வந்து இருந்தது. கப் அண்ட் சாசஸ்லேயுமே வந்து பேஸ்டல் க்ரீன், அதுக்கப்புறம் பிளாக் கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி ரொம்ப எலிகண்ட்டான கலர்ஸுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியான ரொம்ப சட்டிலான கலர்ஸ். ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் நிறையவே இருந்தது. கப்ஸ்லேயுமே ஒரு நிறைய வந்து பை பண்ணோம். அண்ட் ஃபர்னிச்சர்ஸுமே நாங்கள் பை பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே நான் அடுத்து வந்து உங்களுக்கு ஹாலில் காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஐக்கியாவோட ஓவர் லுக் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் ஐக்கியாவில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. பட் என்னால் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சது இந்த வீடியோவில். அண்ட் அடுத்த வாட்டி நான் ஐக்கியா போனேன்னா கண்டிப்பாக இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் நிறைய ஷாப்பிங்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டனால என்னால் வந்து நிறைய ஷூட் பண்ண முடியலை. ஸோ உங்களுக்கு இந்த ஐக்கியோட வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஓவர் லுக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.